நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே கடந்த 2-3 வருடங்களாக இந்த கோயில் மனைகள் குடியிருப்பதற்கான வீடியோக்களை நம்ம வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். அந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதோட தொடர்ச்சியாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அந்த போராட்டத்தில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எதற்காக அந்த போராட்டம் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நிகழ் மீடியா நேயர்களுக்கு பணிவான வணக்கம். நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பிரச்சனை அப்படின்றது நீண்ட காலமாக இருந்து வருது. அது இன்னைக்கு நேற்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நீங்கள்லாம் வந்து அதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் வந்து போராடிட்டு வரீங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த போராட்டத்தில் எத்தனை சதவீத மக்கள், அதாவது பயனாளர்கள், கோயில் மனையில் குடியிருக்கவங்க, அவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். மக்கள் வந்து என்னன்னா போதிய விழிப்புணர்ச்சி இல்லாமல் எல்லாருக்கும் நடக்க போகிறது நமக்குன்ற மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ அன்றைக்கி தான் வந்து இதை பற்றி முன்னெடுப்பாங்க. 2022 நீங்கள் நம்ம சொன்னப்போ வாழ்வுரிமை கோரிக்கை மாநாடு 6ஆம் மாதம் ஒன்று பண்ணோம். அதே மாதம் 12ஆம் மாதம் டிசம்பர் மாதம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கோட்டத்தில், 2023 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், திருப்பி 2024 வந்து திருக்கோயில் முன்னாடி ஆர்ப்பாட்டம், திருப்பி 11ஆம் மாதம் வந்து ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட தொடர்ந்து போராட்டம். 2024 டிசம்பரில் தான் நாங்கள் மனு கொடுத்தோம். இது இல்லாமல் பெண்கள் கோரிக்கை மாநாடு நடத்தினோம். வரிசையாக தொடர் போராட்டங்கள். ஆனால் பங்கேற்கும் மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக. நம்ம இருக்கிற இது வந்து 20 லட்சம் குடும்பம் தமிழகத்தில் 1 கோடி வாக்காளர்கிட்ட இருக்கிறாங்கன்னு போது இதில் விழிப்புணர்வு அதிகமாக வேணும். உன்னுடைய வாழ்வாதாரத்தை நீ நிலைநிறுத்த நீ தான் வரணும், வேறு யாரும் வர தேவையில்ல, அவங்க வரணும். இப்போ இதில் வந்து நாங்கள் தமிழ்நாடு கோயில் மனை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பில் திருவள்ளூர் மாவட்டம் நான் தலைவராக இருக்கேன். அன்புரோஸ் வந்து துணைத் தலைவராக இருக்கார். இவர் தேவர் நகரில். இவர் பல்வேறு போராட்டங்களில் இருந்து எல்லாத்தையும் செஞ்சு இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்லுவார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மக்கள்கிட்ட இப்போ வந்து ஒரு போராட்டம் நடக்க போகுது. இந்த போராட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கலந்துக்குங்க அப்படின்றமான விஷயங்களை நீங்கள் எந்த அளவில் கொண்டு போய் சேர்க்குறீங்க? இப்போ வந்து இப்போ லோக்கல் கேபிள் டிவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இப்போ நீங்கள் எப்படி மக்களை அணுகுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து இது மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து துணை செயலாளர், தம்பி வந்து தலைவராக இருக்காங்க. இந்த பகுதியில் தேவர் நகர் பகுதியில் வந்து 11 சங்க செயலாளராக இருக்கிறேன். இந்த ஒரு போராட்டமும் நம்ம தமிழ்நாடு கோவில் மனை எடுக்கிற ஒரு முயற்சி போராட்டத்துக்கும் எங்கிட்ட வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் மூலமாக ஃபஸ்ட்டு தெரியப்படுத்துவோம். 2 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் மூலியமாக போட்டுருவோம். நோட்டீஸு கொடுத்துட்டு வீடு வீடாக போய் நோட்டீஸ் டோர் டெலிவரி பண்ணி அவங்கள்ட்ட சொல்லிட்டு வருவோம். இது மாதிரி ஆர்ப்பாடுறது நம்ம பிரச்சனை, அதனால எல்லோரும் நம்ம போகிறோம், எல்லோரும் வரணும், நீங்கள் வீட்டுக்கு 2 பேர் 4 பேர் கம்பல்சரி வரணும், 4 பேர் இருந்தால் 4 பேர், இல்லை 2 பேராச்சும் அவசியமாக வரணும்னு சொல்லிட்டு நோட்டீஸை கொடுத்துட்டு போய் சொல்லுவோம். அது ஒரு விழிப்புணர்வு சொல்லுவோம். நம்ம நாளைக்கு ஆர்ப்பாட்டம் 18ஆம் தேதி ஆர்ப்பாட்டம்னா 17ஆம் தேதி காலையில் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஆட்டோவில் ரேடியோ கட்டி ஆட்டோவில் வந்து எங்கள் பகுதியில் உள்ள பொறுப்பாளர் எல்லாமே, தேவர் நகர் பொதுநல சங்க நிர்வாகிகளும், கோயில் நிர்வாகமாக இருக்கட்டும், தேவர் நகர் மகளிர் அணி நிர்வாகமாக இருக்கட்டும், எல்லாருமே 3 நிர்வாகமும் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து ஆட்டோவில் ரேடியோ கட்டி வீடு வீடாக தெருவாக போய் அலௌன்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை தேடுவோம். ஏற்கனவே இந்த மாநாடு நடத்தினாங்க, தமிழ்நாடு கோவில் மனை குடி சார்பாக மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் வந்து எங்கள் கூட்டமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்துச்சு. மொத்தம் 16-17 வேன் வச்சோம். இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஒரு தலைமை என்ன செய்தோம், தலைமைன்னா தமிழ்நாடு கோவில் மனை குடியிருப்பு என்ன சொல்கிறாங்களோ அவங்க வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆனந்த் சொல்லிடுவாங்க. அவங்க வந்து ஆனந்த் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த பகுதி மக்களை என்ன அரவணைச்சு அவங்கள கூட்டிகிட்டு போகணுமோ, நம்ம இருக்கிற பிரச்சனை நம்ம சொல்லுவோம். மக்கள் வந்து எங்கள் தேவநகர் மக்கள் வந்து என்றைக்குமே வந்து முன்னோடியாக வந்து செயல்பட்டு நாங்கள் சொல்கிறத அப்படியே 320 வீடு இருக்குது தேவநகரில். குறைஞ்சபட்சம் சின்ன ஒரு இதாக இருந்தால் கூட ஒரு 500 பேர் வர மாதிரி நாங்கள் வருவோம், 300 பேர் வர மாதிரி வந்துடுவோம். இப்போ வருகிற 8ஆம் தேதி நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து மிக திரளாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கும் இதே மாதிரி ஆயத்தமாக இருக்கிறோம். நோட்டீஸ் போட்டு சொல்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அவங்களும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் அதில் ஒன்றும் இது இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து
ஒரு பேரணி, உண்ணாவிரதம் இதெல்லாமே நீங்கள் நடத்துனீங்க. ம். ஸோ அந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு என்ன பதிலாக சொன்னாங்க? ஏன் அவங்க கண்டுக்கல? இல்லை, இதில் அரசு இதெல்லாம் கிடையாது. கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி கோயிலில் இருக்கும். ஒவ்வொருத்தர் அரசும் தான் அப்படி இருக்கும். இதில் வந்து என்னென்னா அரசாணை வந்து அமுல்படுத்துறதுல இதெல்லாம் சில விஷயம்லாம் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் இதை அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அதுக்காக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். கடைசியாக அந்த ஆட்சியில் இருக்கும்போது கூட ஓரளவுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக நல்லது நடக்கும்னு தான் நாங்கள் நடந்தோம். ஆனால் வந்ததுலேருந்து எதுவுமே இதை, அதாவது நாங்கள் கோரிக்கை மாநாட்டில் என்ன சொன்னார், வரி மாபெருமாக வரி குறைப்பு இருக்குன்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சர் சொன்னார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை குறைக்கல. இன்னும் பன்மடங்கு ஏறி போச்சு. ஒரு மடங்கு இல்லை, பன்மடங்கு ஏறி போச்சு. நிறைய விஷயம்லாம் சொல்ல போனோன்னா, எங்களுக்கு வந்து முக்கியமான கோரிக்கை இந்த மாநாட்டில் என்னென்னா, சதுர அடி கணக்கை நீக்கி பகுதி முறையில் வேணும் ஒன்று. ரெண்டாவது வந்து தகுதி அறிந்து பட்டா வேணும். மூணாவது வந்து தடையில்லா மின்சாரம், குடிநீர் இதெல்லாம் வந்து கரெக்டாக கிடைக்கணும். அதாவது ஒரு 4 கட்டையை போட்டு ஒரு 10 வருஷம் ஒருத்தர் இருக்கிறவங்க புறம்போக்கில் பட்டா வாங்கிடுறான். நாங்களாம் 4 தலைமுறை இருந்தது, 4 தலைமுறையாக இருக்கிறோம். எங்களுக்கு பட்டா கிடையாது. ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, கோயில் இல்லாத இடத்துல குடியேறாதன்னு. இப்போ கோயில் இருக்கிற இடத்துல குடியேறாதன்ற நிலைமை எங்களுக்கு ஆயிடுச்சு. ஏழை எளிய மக்கள் நசுக்கப்படுறது இந்த கோயில் மனையில் மட்டும்தான், வேற எங்கேயுமே கிடையாது. வாடகையை விட அதிகமாக வரி சொல்லிக்கிறாங்க. மாநகராட்சி வரி அவங்க வந்து பொதுவாக வந்து அவங்க கொடுத்தது வந்து எங்களுக்கு வந்து அடிமனை மட்டும்தான். அதில் வந்து அந்த காலத்திலேயே எங்கள் அப்பா 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டினாங்க. இப்போ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீடு கட்டுறோம். அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டோடு எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இருக்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10-15 வருஷம் அயல்நாட்டில் போய் நான் இருக்கிறேன்னா குடியுரிமை இருக்குது. இங்கேயே பிறந்து வளர்ந்து 4 தலைமுறையாக இருக்க எங்களை ஆக்கிரமிப்பாளர் சொல்கிறதுக்கு இவங்க யாருன்னு தெரியல. ஆக்கிரமிப்பாளர் நாங்கள் கிடையாது. அதாவது மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் வரி கட்டணும். வரி கட்டுறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு சாலை வசதி, தண்ணி வசதி, விளக்கு வசதி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கோயிலுக்கு வரி கட்டி எங்களுக்கு என்ன பண்ணாங்க, அடிமனை நீங்களாக அப்படின்னு சொல்லி ஒரு சில டைமில் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுவும் கிடையாது. அதாவது அடுத்து வர தலைமுறையோட மிகப்பெரிய பயம் ஒன்று இருக்குது, வாழ்வாதாரம். இன்றைக்கி எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு, அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் வீடு கட்டி கொடுத்தாரு, நான் அதை கொஞ்சம் பராமரித்தேன். அதை நான் வர்ற சந்ததி என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது. அதாவது சொந்த நாட்டில் அகதியாக இருக்கிற நிலைமையில் வந்து இந்த கோயில் மன சங்கத்தில் இருக்கிறவங்கள உருவாக்கி வச்சுருக்காங்க. இது மிகப்பெரிய தவறு. அரசு தவறு தான் இது, வேறு யார் தவறும் கிடையாது, அரசோட தவறு. இதை வந்து இப்போ வருகின்ற 8ஆம் தேதி கோட்டையை நோக்கி 8/4/2025 கோட்டையை நோக்கி மாபெரும் பேரணி நம்ம இது பழைய சித்ரா தேட்டர் சிந்தாரிப்பேட்டில் தொடங்கி லாங் ஸ்கொயரில் போய் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தோழர் முத்தரசன் தலைமையில் எங்கள் மாநில தலைவர் பாலசுப்ரமணியம், பொருளாளர் ஏழுமலை மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து நேராக போய் முதல்வரை சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்களே இந்த கோரிக்கை மனு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் வருவாங்க. வரும்போது தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு என்னென்னா, இந்த தடவை தமிழகம் முழுவதும், இங்கே இல்லை தமிழகம் முழுவதும் அனைத்து பேரும் இந்த பேரணியில் கலந்துக்கிறாங்க. எங்களுக்கு என்னென்னா, எங்கள் பகுதியை சேர்ந்தவங்க இதுக்கு பலம் சேர்க்கணும், குடும்பத்தோடு வரணும். நான் என்ன சொல்கிறேன், நீ வாழ்கிற வீட்டை நீ நிலைநிறுத்தணும், நீ கண்டிப்பாக வாங்க, குடும்பத்தோடு வாங்கன்னு. இப்போ உங்களுக்கு கோயில் மனை குடியிருப்போர் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கும்ல, அதில் வந்து மாதம் மீட்டிங் போட்டு அவங்க நேரடியாக அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் மனம் திறந்து பேசி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க? பண்ணுவோம். இப்போ தேவநகர் பொதுநல சங்கம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் இந்த இது வந்து தண்ணீர் பந்தல் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க. மீட்டிங்லேயே பேசணும். இந்த மாதிரி தண்ணீர் பந்தல் தேவநகர் பொதுநல சங்கம் சார்பாக தண்ணீர் பந்தல் பண்ணோம். இப்போ தண்ணீர் பந்தல் தொடர்பு அன்றைக்கி இந்த இதை வந்து சப்ஜெக்ட் ரேடியோவிலே அனௌன்ஸ் பண்ணி பேசணும். மைக்கு போட்டோம். இது மாதிரி எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இருண்ட தமிழகமாக இருந்ததை வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து எந்த வீட்டுக்குமே கரண்ட் இல்லாத வீடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் லைட்டு போட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் பார்க்கும்போது கோயில் மனை இருக்கிற வீட்டை வந்து லைனை கட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சொல்லுது. அதுக்கு உடனடியாக போகிறாங்க ஈபிலேருந்து. அது கட்சிக்காரவங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து
இவ்வளோ வளர்ந்த நாடு 21ஆம் நூற்றாண்டில் நம்ம நோக்கி இப்போ வளர்ந்துட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கோயில் வீட்டுக்கு எரிஞ்சரில் லைட்டு கட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கோயில் நிர்வாகம் சொல்லுது. இபி ஆஃபீஸ் வந்து கட் பண்ணுது. புதுசாக லைன் யாராலும் வீடு கட்டி லைன் எடுக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வந்து இந்த ஆட்சி தான் காரணம். ஏன்னா இந்த ஆட்சி வந்து லைனை கட் பண்ணும்போது இந்த ஆட்சிக்கு தெரியாமல் இருக்காது. அப்போ இந்த மக்களோட பிரச்சனையை சிஎம் காதில் எடுக்கும்போது இது மக்களோட பிரச்சனை தானே, இது ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசு? அதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பொதுநல சங்க சார்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு இபி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு, அது வந்து தனி ஒரு. அப்போ வந்து இந்த கோயில் நிர்வாகம் எப்படி அவங்களுக்கு கட்டளையிட முடியும், நீங்கள் வந்து லைன் கட் பண்ணுங்க? இல்லை அவங்க எப்படின்னா அதே அடிமணி இருந்தாலும் இது அரசுன்றதால இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த அதாவது மின்சார வாரியம், அறநிலைத்துறை, இந்த கோயில் மலையில் இருக்கவங்க மட்டும் ஒன்று சேர்ந்து சமீபத்தில் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எங்களுடைய மின்சார இணைப்பு வந்து என் பேரில் ஒன்று இருக்கும், இவர் பேரில் ஒன்று இருக்கும்லாம் ஒட்டு மொத்தமாக கோயில் பேரில் ஒரு 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 நைட்டில் பண்ணாங்க. அதை உண்மையாக கண்டிச்சதால அது திரும்ப பெற்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட, அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் தொடுத்தாமலாம் எங்களுக்கு நிறையா நடக்குது. நடக்காதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது எங்களுக்கு தான் நான் முதல்வர் வேலை இப்பயும் நாங்கள் நம்பிக்கை வச்சு தான் சொல்கிறேன். நான் இது வந்து வாழ்வாதாரம் ஏழை எளிய மக்களுக்கு, நான் ஒன்றும் பெரிய இது மாதிரிலாம் சொல்ல, ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வரி, அதாவது சதுரடியில் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நான் ஒரு 500-400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு போய் நீ மாநகராட்சி வரி இதையும் சேர்த்து 15,000 கட்டுனா முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் வாங்கலாம், 5,000 எப்படி கட்ட முடியும்? மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை எதிர்த்த போர் தான் இது. நாங்கள் ரொம்ப கஷ்டம். அதாவது எப்படின்னா கோயில் மலையில் குடியிருப்பவர்கள் வந்து ஒன்றும் இல்லை, பயங்கர துயரம். அதாவது 10,000 இருக்கவங்க கல்வி கடன் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. சாதாரண தனியார் கடன் எது இல்லை அவங்களுக்கு. எல்லாம் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான வாழ்வு. நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக ஒரு ஓரமாக நம்ம ஏன் இங்கே இருக்கணுன்ற நிலைமையை உருவாக்கி வச்சுருக்காங்க. கோயில் வாழ்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எங்களுக்கு வருத்தமான ஒரு விஷயம். இதை தயவு செய்த அரசு கனிவான உள்ளத்தில் இதை எங்களுக்கு வந்து நல்லது ஒரு தீர்வு நல்லதாக கண்டிப்பாக நல்லா வருங்கால தேர்தல் காலம். அதாவது நாங்கள் இதில் வந்து கட்சி வித்தியாசம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு நல்லபடியாக ஒரு நல்லது நடந்தால் அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துறதுக்கு கோயில் மனை வாழ்வாதாரம் அப்படின்றதை அரசு இது வரைக்கும் கருத்தில் கொள்ளாமலே உள்ளது. இப்போ உங்கள் பகுதியில் வந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலர், இவங்கெல்லாம் இருப்பாங்க. நிச்சயமாக இந்த விஷயங்களில் முதல்ல அவங்கள்ட்ட கொண்டு போனீங்களா? அதெல்லாம் நிறைய பண்ணியாச்சுங்க. அதாவது ஒரு போராட்டமே ஒரு நான் 2021 இத்தனை சொல்லிட்டேன். அப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இதை இப்போ அவர் கூப்பிட்றாரு. எத்தனை பிரச்சனை நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க? எல்லாத்தையும் பார்த்தோம். சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. எங்கள் நகரில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் தரணிவாசன் சொல்லிட்டு ஒரு பையன் வந்து ஜவஹர் ஸ்ட்ரீட்டில் வீடு கட்டியிருக்கான். அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே கேஸை போட்டு இது பண்ணி கரண்ட்டை கட் பண்ணி அதை கட் பண்ணி சொல்லி கேட்டு ஹைகோர்ட்டு ஆர்டர் ஆயிடுச்சு. அதனால் இந்த வீட்டை காலி பண்ணுங்கள், நாங்கள் வீட்டை டெமாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் 3ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு வந்து அந்த வீட்டை அளந்து அந்த கோர்ட் ஆர்டர் படி இடிக்கிறதுக்கு வராங்க. இதை வந்து நாங்கள் பல முறை அந்த பகுதியில் இருந்த எங்கள் பகுதியில் உள்ள எல்லாருமே ஒன்றா சேர்ந்து திமுக நிர்வாகம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அமைச்சர்லேருந்து எம்பி, அமைச்சர், எம்எல்ஏ எல்லாரையும் பார்த்து அதை கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாமே கோர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. இதேமாரி கோர்ட் ஆர்டர் வந்து நம்ம மதிக்கணும். கோர்ட்டு தான் நமக்கு மதிக்கணும். அதை மதிக்கிறோம் நாங்கள். ஆனால் பிரச்சனை என்னென்னு அது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் வீடு கட்டிக்கிறோம். நகராட்சி கேஸ் போடுது. என்ன கேஸ் போடுதுன்னா, நீங்கள் அப்ரூவ் பிளான் இல்லாமல் நீங்கள் வீடு கட்டிட்டீங்க, அதனால நாங்கள் இடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. கோயில் இடத்துக்கு வந்து உலக வரலாறுல கோயில் இடத்துக்கு வந்து நான் தான் எனக்கு இப்போ 59 வயசு ஆச்சு. எங்கள் அப்பா வந்து இங்கே தான் வந்து 65 வீடு வாங்கினாங்க. 65 இந்த இடத்த மடக்கி வந்து இருக்கிறாங்க. புறம்போக்கு இடம்னு சொல்லி மடக்கி இருக்கிறாங்க. அவ்வளோ காலமாக இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் இதுவரைய நகராட்சி அப்ரூவ்டு கொடுத்ததும் கிடையாது, பிளான் அப்ரூவ்டு கொடுத்ததும் கிடையாது, கோயில் நிர்வாகமும் எதுவுமே கொடுத்தது கிடையாது. இந்த பகுதியில் கோயில் நிர்வாகம் தமிழ்நாடு ஃபுல்லாக இதான் நடந்துட்டு இருக்கு. அவங்கவுங்க வீடு கட்டிக்குவாங்க, அவங்கவுங்க இருப்பாங்க. ஒன்றுமே இல்லாத இந்த பையன் தண்ணிவாசன் மேலே கேஸை போட்டு அப்ரூவ்டு வாங்கினேன்னு கேட்குறாங்க. அப்ரூவ்டு கொடுக்குறது யாராலையும் கொடுக்கறது கிடையாது. கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறது கிடையாது. உண்மையான நியூஸ் அது. கோயில் நிலத்துக்கு வந்து அப்ரூவ்டு யாரும் கொடுக்கறது அன்அப்ரூவ்டுக்கு புறம்போக்கு இடத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க, கோயில் இடத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து
கடவுளோட ஆணைப்படி சொல்கிறேன், யாருக்கும் கொடுத்தது இல்லை, யாரும் வாழ்ந்தே இல்லை. ஆனால் இவன் இந்த பையனோட கேஸ் என்ன போடுறாங்கன்னா, நீ அப்ரூவ் வாங்காமல் வீடை கட்டிட்ட, அதனால இந்த வீட்டை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டு அவனுக்கு இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஹைகோர்ட் ஆர்டர்னா என்னன்னு தெரியாது. அது மாதிரி இருக்குது. சாதாரண ஆள் எங்களை மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணுறாங்க, கோயில் நிர்வாகம் அதுக்கு உடந்தையாக இருந்து அவங்க அரசுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு இதை மாதிரி ஒரு கெட்ட ஒரு ரொம்ப நசுக்கிற மாதிரி ஒரு தீய சக்தி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு என்னடான்னா, இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கரண்ட்டை பற்றி சொன்னால, கரண்ட் ஈபி வேற, கோயில் நிர்வாகம் வேற. ஆனால் இவங்க 2 பேரும் கவர்மெண்ட்னு ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. இப்படி கவர்மெண்ட் ஒன்றா சேரும்போது இதை பார்வைக்கு விடுறது யாரு? தமிழ்நாடு சிஎம் தான் பார்க்கணும். பொதுவாக எந்த சிஎம் சொல்ல, பொதுவாக சொல்லுவோம், அந்த காலகட்டத்தில் நடக்கிற சிஎம் வந்து இருக்கும்போது சிஎம் தான் கேட்கணும். இது வந்து எங்களால் பேச முடியல. அமைச்சர் சொன்னாலும் பேச மாட்டேங்கிறாங்க. கட்சி நிர்வாகத்தில் சொன்னாலும் நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது மக்கள் நாளைக்கு இந்த பையனுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா கொளுத்து வேலை, பெரியார் வேலை பார்க்குறான். இவனுக்கு இந்த வீடை இஷ்டாங்கன்னா இவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? கண்டிப்பா பெரிய அந்த அவனோட ஒய்ஃப் வந்து நான் தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது ஒரு பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு இந்த அரசு தானே எடுக்கணும். அமைச்சர் சொன்னா எந்த ஒரு குடியிருப்பையும் நாங்க துன்புறுத்த மாட்டோம். இது உண்மை. இது ஏழை எளிய 300 சொன்னாரு, அது 300 ஸ்கொயர் ஃபீட். அது வந்து எப்படின்னா, ஏழை எளிய குடியிருப்பை நான் தொல்லை கொடுக்கறது இல்லைன்னு சொல்றது திங்க தொல்லை கொடுத்துதான் இருக்காங்க. இன்னொன்னு, சிஎம் வந்து குடியிருக்கிற வாசியை வந்து நீங்க கையே வைக்க கூடாது, சிஎம் ஆர்டர் இருக்கு. அமைச்சரும் அதான் சொல்றாரு, சிஎம் அதான் சொல்றாங்க. குடியிருக்கிற ஆளுங்க வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பணம் கேட்டா பணத்தை வாங்கிக்கோங்க, பணத்தை கேளுங்க, பணம் கொடுக்கலன்னா நீங்க ஏதாச்சும் அவங்க பண்ணுங்க, ஆனா காலி பண்ணக்கூடாது. பணம் கட்ட தயாரா இருக்காங்க இவங்க, பணத்தை வாங்காம இது மாதிரி ஒரு கமர்ஷியல் இருந்துச்சுன்னா நீங்க வருங்கன்னு சொல்லி அவங்களே ஆர்டர் இருக்கு. இது ரெசிடென்சியில் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது ஆர்டர் இருக்கும்போது இவங்க எப்படி கோர்ட் ஆர்டர் இருக்குன்னு சொல்லும் போது அந்த பேருக்கு கோர்ட்னா என்னன்னு தெரியல. அது ஒரு விஷயம். ஒண்ணு கமர்ஷியல் சொல்றாங்கல்ல, ஒருத்தர் வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பங்கில் சும்மா வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க வீடு வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு 1500 ஸ்கொயர் ஃபீட் முழுக்க வணிகம். எப்படி கமர்ஷியல் குடியிருப்பு வணிகம். நீங்கள் விட்டது தரை, நீங்கள் என்ன அடிமனையில் எது நான் சொந்த செலவில் கட்டுறேன், இதில் வணிகம் குடியிருப்பு தனித்தனியாக. அதுவும் என்னன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு பங்கு மாதிரி போட்டு மாவு விற்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அந்த மேஜை எவ்வளோ 10க்கு 10 இருக்குமா, ஆனால் அதுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வணிகம், 20,000 ரூபாய் மாதம். இது வரைக்கும் வாடகை நான் 20,000 ரூபாய்க்கு நல்லா மிகப்பெரிய இடத்துல போயிட்டு நல்லா ஐடி பார்க் இருக்கிற இடத்துல போய் நல்லா சந்தோஷமா ஸ்விம்மிங் பூலோட இருக்க போகிறோம். 20,000 வாடகை கொடுத்துருக்கோம். அந்த வாழ்வாதாரம் முடியலன்னா இங்கே இருக்கிறோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு கட்டின இடம் வாடகை வந்து 8 ரூபா, வெறும் 8 ரூபா தான். அந்த 8 ரூபா கட்டின இடத்துல எங்களுக்கு 25,000 ரூபா போடுறாங்க. முழுக்க வந்து இது வந்து இந்த தேவநகர் பகுதி வந்து எப்பவுமே வந்து நத்தம்பூர் போக்கில் இருக்குன்னு சொல்லி நான் எங்கள் 51 தாலுகா ஆஃபீஸ் ரிக்கார்டில் நத்தம்பூர் போக்குன்னு இன்னைக்கு வரையும் நத்தம்பூர் போக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு லெட்டர் இருக்குது. ஆனால் எங்களுக்கே தெரியாமல் இது புறம்போக்கு இடம்னு சொல்லி தான் எங்கள் மூதாதையர்கள் வந்து மடக்கி கொடுத்துருந்தாங்க. அது அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு. அப்போ இது கோயில் இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் அரசு காலி பண்ண விட மாட்டோம், நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த காலத்து எனக்கு தெரியாது, அந்த காலத்தில் எப்படியோ போய் இருந்துச்சு. எங்கள் காலத்துக்கு பிறகு நாங்கள் தலையெடுத்தோடனே இது மாதிரி இந்த பேப்பரோட இது ஆராய்ச்சி பார்க்கும்போது முழுக்க நத்தம்பூர் போக்கில் இருக்குது. எங்கள்கிட்ட சைடு விவோ கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குது, தாசில்தார் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் 2018 பட்டா கேட்டதுக்கு அன்னைக்கே கொடுத்துருக்காங்க. 2023 எங்களுக்கு லெட்டர் வந்துருக்குது, இது வந்து முழுக்க நத்தம்பூர் போக்கில் இருக்குது, ஆனால் பட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நத்தம்பூர் போக்கா இருந்த இடத்தையும் புறம்போக்கா இருந்த இடத்தையும் சில கோயில் பேரில் அவங்களா வந்து ஏற்றிக்கிறாங்க. அவங்களா வந்து கோயில் பேரில் பட்டா போட்டு அவங்களே போட்டு எங்கள் இடத்த லாக் பண்ணிட்டாங்க. மக்கள் இவ்வளோ 350 வீடு வசிக்கிறோம், நத்தம்பூர் போக்கு இடம், நாங்கள் புறம்போக்குன்னு சொல்லி வந்து கொடுத்துன ஏறின இடத்த கோயில் பேரில் பட்டா போட்டுட்டு அவங்களே லாக் பண்ணி வச்சுட்டாங்க. எங்களை இன்னைக்கு அந்த கம்ப்யூட்டரே தொட முடியாது. அப்போ இது வந்து என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும். அதுதான் இப்போ மக்கள் மத்தியில் கோயில் மலை சார்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பட்டா இடம் இப்போ அதாவது கூட்டமைப்பு எப்படின்னா கோயில் மனை சார்ந்து சாராது. இந்த அமைப்பே தான் வணிக கடைகள் வைத்துள்ளவன் கோயில் மனை சார்ந்து சாராது குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்துனாங்கல்ல, இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி நானும் மாநிலத்தில் முக்கிய இடத்துக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிருக்கோம். கும்பகோணம், கடலூர், விழுப்புரம், எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லாருமே வந்து அவங்களுக்குலாம் அவங்களோட எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தமிழகம் முழுவதும்
இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, வாழ்வாதார பிரச்சனையை ஒரு அரசு கண்டுகொள்ளாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நாங்கள் அரசு மேலே இப்போ கூட நாங்கள் குறை சொல்ல. அதை இனிமேல் வர காலகட்டத்தில் அரசு இதை கனிவோடு கவனித்து நல்ல முறையில், நான் உங்களை இந்த அதை வேறு மாதிரிலாம் சொல்ல, இஷ்டத்துக்கு பண்ண வேணாம். எப்படி பார்க்குறீங்கன்னா, இதனுடைய உண்மைத்தன்மையை பாருங்கள். இவங்க ஏழையா பணக்காரங்களா அவங்க பாருங்கள். பார்த்துட்டு இவங்களுக்கு இவங்க தாங்குவாங்களா அதை பார்த்தாலே போதும். நீங்கள் நிலத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஒரு நிலத்தில் வாழ்கிறவங்கள அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். ஒரு கிரவுண்டு நிலத்துக்கு அடிமனை ஒரு கிரவுண்டு வச்சுக்கிட்டா ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வரி வரும்? வருஷத்துக்கு இல்லை, எவ்வளோ சொன்னீங்க? 2000 வருஷத்துக்கு நீங்கள் சொன்ன மாதத்துக்கே ஒரு 15,000 வந்துச்சு. 20,000 20,000 ரூபா வருது. 20,000 இடத்துக்கு நாங்கள் வீடு கட்டிட்டு 20,000 ரூபா எடுக்கணும். நம்ம இவங்க 20,000 வச்சுக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கணக்கு போடுது? 20,000 மாதம். இன்னொன்று பாருங்க சார், நம்மளே வீடை கட்டி அடிமனையில் நம்மளே வீடு கட்டி நம்மளே செலவு பண்ணி நம்மளே இருந்துக்கிட்டு 20,000 ரூபாய் நம்ம வரியா கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் தான். இன்னொன்று பாருங்க, இது மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு ஒரு மாநாடு நடத்தணும். தமிழ்நாடு கோவில் மனை குடியரசு ஒரு மாநாடு நடத்தணும். அவர் அதில் எங்களோட பேப்பர், எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பேப்பர், நத்தமர் முகத்தில் கோவில் பேரில் ஏற்றுன பேப்பர்லாம் கொண்டு போய் நிரூபித்து அவங்கள்ட்ட கொடுத்துருந்தோம். கொடுத்தது அவர் கனியோடு கவனித்து எல்லாத்தையும் பார்வையில் எடுத்துட்டு மாநாட்டில் முன்னாடியே போய் பேப்பரை கேட்டார். அதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டோம். எடுத்துகிட்டு மாநாடு வரும்போது சொன்னார். அவர் என்ன சொன்னாங்கன்னா, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னார்னா, இது மாதிரி தான செட்டில்மெண்ட் கொடுத்து கோவிலுக்கு தானமாக கொடுத்த இடத்த நாங்கள் பட்டா கொடுக்க முடியாது, அதுக்கு நாங்கள் வரி கம்மி பண்ணிக்கிறோம். தானம் இல்லாத நீங்கள் சொல்கிற மாதிரி நத்தம்புறம்போக்கு புறம்போக்கு இடத்துல இருக்கிறவங்க கோயில் பேரில் ஏற்றிட்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பட்டா கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொன்னாங்க. சொல்லி 2 வருஷம் ஆச்சு, இதுவரை என்னன்னே கேட்கல. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக கோவில் மானை குடியிருப்பு குறைஞ்சபட்சம் ஓட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே தமிழ்நாடு கோவில் மானை குடியிருப்பு அண்ணன் பாசமிகு அண்ணன் பாலசுப்ரமணியன் சொன்னது பார்த்தா கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர் இருக்காங்க. 1.5 கோடி வாக்காளர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி தொடர்ந்து ஒரு இன்னல் கொடுத்துருந்தா நாங்கள் எப்படி இந்த அரசு மேலே நம்பிக்கை வச்சு ஓட்ட போகிறது? அதனால சின்ன பிரச்சனை கூட கோவில் இருக்கிற கோவில் நிர்வாகத்தில் கூப்பிட்டு வச்சு மக்கள் பிரச்சனையை கேட்டு சிஎம் இது முடிவெடுத்தாருன்னா இந்த 1.5 கோடி கோவில் மாநில கூட இருக்கிற 1.5 கோடி ஓட்டும் எந்த அரசுக்கு ஓட்டு போற சொன்னீங்களோ அந்த அரசு நாங்கள் நடுநிலையான ஓட்டு. இதுல நாங்கள் பல்வேறு கட்சியே கிடையாது. இப்போ வாழ்வாதாரம் வரும்போது கட்சி வராது. அதில் என்னன்னா வாழ்வாதாரம் தான் முக்கியமாக தெரியுது. அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னா தெரியுமா, எங்களுக்குள்ள இந்த இடத்துக்கு லேண்டுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்க, கோயில் நிலம் பிரச்சனைனா அதுக்கு எங்கே போவோம்? நீதிமன்றம், பொது நீதிமன்றம் போகணும். ஆனால் அப்படி கிடையாது. அதுவும் அறநிலையத்துறை நீதிமன்றம். அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்காது. அதனால் இதையும் பொது நீதிமன்றத்துக்கு கட்டுப்பாடில் கொண்டு வரணும் அறநிலையத்துறை கூட. அதுக்குன்னு ஒரு தனி நீதிமன்றம் வச்சு நான் என்ன செய்வேன்? என் வீட்டில் இருக்கிறவங்க காப்பாற்ற நான் பார்ப்பேன். அந்த விஷயத்த இன்னொருத்தர் நான் பார்க்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம். அறநிலையத்துறை சரியான முறையில் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. உண்மையாக ஒரு ஏழை நடுத்தர மக்களை அறநிலையத்துறை சரியான முறையில் அணுகலான்றது எங்களுக்கு பயங்கரமான குற்றச்சாட்டு. ஆனந்த் சொல்ற மாதிரி இந்த நீதித்துறையை பொது நீதித்துறை நம்ம நாடு ஒரு பெரிய உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா நாடு. ஜனநாயக நாடுனாலே இந்தியா நாடு தான் உலகமே சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த கோயில் இடத்துக்கு மட்டும் அவங்களே நீதிபதி, கோயில் தர்மகதாவே நீதிபதி, கோயில் அறநிலையத்துறையே நீதிபதியா இருந்தாங்கன்னா எங்களுக்கு என்ன தீர்ப்பு வரும்? எங்களுக்கு குறைய யார்கிட்ட சொல்றது? நாங்க சொல்றது காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. அதனால இது தம்பி சொன்ன மாதிரி, நம்ம ஆனந்த் சொன்ன மாதிரி, இந்த நீதிபதி ஏதோ வரட்டும். ஆனா நீதித்துறைன்னு ஹைகோர்ட் எந்த போனாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு நீதித்துறைகிட்ட போனாதான் அவங்க என்னன்னு கேட்பாங்க. ஒரே இப்ப அம்மா பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு அம்மா பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே கேள்வியை தான் நாங்க இருக்கோம். அறநிலையத்துறை கோர்ட்ல போய் நாங்க சொன்னா எங்க கோர்ட்டு காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. அதனால ஆனந்த் சொல்றது மாதிரி அந்த இந்த அறநிலையத்துறையில இருந்து நாங்க ஒரு கேஸ் போடுறோம், எங்க மக்கள் ஒரு கேஸ் போடுறாங்கன்னா அது பொது இப்போ அறநிலையத்துறையில ஹைகோர்ட்ல போடலாம், புதுமணி கோர்ட்ல போடலாம், அம்பத்தூர் கோர்ட்ல போடலாம், இப்படின்னு சொல்லி அதை ஃப்ரீ பண்ணாலே இந்த அரசுக்கு கோடானு நன்றி சொல்றேன். நிச்சயமாக உங்களோட பிரச்சனைன்றது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஏன்னா 20,000 ரூபாய் ஒரு வாடகை, அதான் நம்ம வீடு கட்டின வீட்டுக்கு 20,000 ரூபாய் வாடகை கொடுக்கறது அப்படின்றது உண்மையாலுமே இது அநியாயமாக தான் இருக்குது.
இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க, நம்ம பார்த்துட்ருக்கோம். கட்டாயமாக உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறி உங்களோட போராட்டம் வெற்றி பெற நிகழ் மீடியா சார்பாக வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்று கொடுக்குறோம் எல்லாருக்குமே. நம்ம திருவள்ளூர் மாவட்ட சார்பாக எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற அனைத்து சங்கங்களுக்கும் ஒரு அழைப்பு. வருகின்ற 8/4/2025 அன்று நடைபெறும் கோட்டை நோக்கி மாபெரும் பேரணிக்கு குடும்பத்தோடும் கலந்து கொள்ளுமாறு எங்கள் மாவட்ட சார்பாகவும் எங்கள் சங்கங்கள் சார்பாகவும் உங்களை மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நன்றி. நன்றி.